எவ்வளவோ சிந்தனைகள், குழப்பங்கள், இனம் புரியா கவலை, சோர்வு இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேவே நம்ம மனசு சாந்தமாகவும் அமைதியாகவும் மாறுது. இந்த மேஜிக் எப்படி நடக்குது? கடவுள் மேலே உள்ள நம்முடைய அன்பு, பக்தி, நம்பிக்கை, சரணாகதி இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி சில அறிவியல் உண்மைகளும் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் ஆண்ட்ரூ நியூபர்க்ன்ற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஆய்வுகள் பண்ணார். அந்த ஆய்வில் நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம மூளையில் இருக்கிற பேரிட்டல் லோப் அப்படிங்கிற பகுதியோட செயல்பாடு ரொம்ப குறையுதான். யாரா இந்த பேரிட்டல் லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படிங்கிற அந்த தன் முனைப்பை தீர்மானிக்கிற பகுதி. இந்த பேரிட்டல் லோபோட செயல்பாடுகள் குறைஞ்சதுன்னா ஒருத்தருக்கு தன்னை பற்றிய எண்ணங்கள் தற்காலிகமாக குறையுது. இதனால அவருடைய கவனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு மூளை ஒரு ஆழமான அமைதி நிலையை அடையுது. நம்ம கோவிலுக்கு போனதும் நம்ம மனம் அமைதி அடைகிறதுக்கும் இது ஒரு காரணம். இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த கூட்டு பிரார்த்தனை. சர்ச்சில் கிறிஸ்டியன்ஸ் கூட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க. இஸ்லாம், அதாவது மாஸ்கில் முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்டாக தான் தொழுகை செய்வாங்க. அதே மாதிரி நம்ம இந்து கோவில்கள்லேயும் நம்ம கூட்டாக மற்ற பக்தர்களோட சேர்ந்து கீர்த்தனைகள் பாடுறது, விளக்கு பூஜை செய்கிறது, மாவிளக்கு போடுறதுன்னு ஒரு சடங்கை கூட்டமாக சேர்ந்து செய்யும் போது சில நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறாரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் டிமிட்ரிஸ் சைகலட்டாஸ். இவரும் ஒரு அமெரிக்க ஆய்வாளர் தான். மக்கள் கூட்டமாக ஒரு ஆன்மீக நடவடிக்கையில் ஈடுபடும் போது அவங்களோட இதய துடிப்பை கண்காணிச்சு ஒரு ஆய்வு முடிவை இவர் சொன்னார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு பிரார்த்தனைகள் போது வெவ்வேறு மனிதர்களோட ஹார்ட் ரேட் இயற்கையாவே ஒரே சீரா, அதாவது சிங்க்ரனைஸ்ட் ஹார்ட் பீட்ஸா மாறுதான். இது மூலியமா மனிதர்களுக்கு இடையே ஒரு வலுவான சமூக பிணைப்பையும், நான் தனியா இல்லை, நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலையும் உளவியல் ரீதியாகவும் உருவாக்குது அப்படிங்கிறாரு. மூணாவது விஷயம், நம்ம ஆலயங்களோட கட்டடக்கலை. நம்முடைய கோவில் கோபுரங்கள், இந்த கட்டட அமைப்பு, சிற்பங்கள் எல்லாம் நம்ம வியந்து பார்த்து வாவ் அப்படிங்கிற அந்த பிரமிப்பு உணர்வை பத்தி டேக்கர் கெல்ட்னர் ஆய்வு செஞ்சிருக்காரு. இந்த பிரமிப்பு உணர்வு நம்மோட உடல்ல இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோலை குறைச்சு உடனடியா ஒரு ஃபீல் குட் உணர்வை ஏற்படுத்துறதா அவர் சொல்றாரு. இதெல்லாம் விட ஒரு சூப்பர் மேட்டர் சொல்றேன் கேளுங்க. தென் கொரியால தீவிரமான மன அழுத்தத்தால ஏற்படுற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதாவது குடல் அலர்ச்சி மற்றும் செரிமான பாதிப்பு உள்ள நோயாளிகள் எல்லாம் வச்சு ஒரு முறையான கிளினிக்கல் ட்ரையல் ஒன்று நடத்தப்பட்டுச்சு. பொதுவாக இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது மூளைக்கும் குடலுக்குமான தொடர்பு, அது பிரெயின் கட் ஆக்சஸ் பாதிக்கப்பட்டு இந்த நோய் தீவிரமாகுதான். ஆனால் இந்த நோயாளிகளை ஒரு அமைதியான கோயிலில் தங்க வச்சு அங்கே இருக்க அந்த சடங்கு முறைகள், வாழ்வியல் எல்லாம் ஃபாலோ பண்ண வச்சப்ப அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறைஞ்சி அவங்களோட குடல் ஆரோக்கியமும் ரொம்ப வேகமாக குணமடைஞ்சதுன்னு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில். இவ்வளோ ஆய்வுகளும் அதோடைய ரிசல்ட்ஸும் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிது. நமக்கு இணையில்லாத அந்த பேராற்றலுடைய திருவடிகளை சேருவதை தவிர மனிதனோட மனக்கவலையை தீர்க்க வேற வழியே இல்லை அப்படிங்கிறாரு வள்ளுவர். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு அவ்வை சொன்னாங்க. கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம கிராமத்துல உள்ள பெரியவங்களை சொல்ற பழமொழி. அவ்வளோ ஏன், கோவில் குளம்தான் ஊருக்கு அழகு, கோவில் இல்லா ஊரை விளக்குன்னு ஒரு சினிமா பாட்டே இருக்கே. இதெல்லாம் சும்மா ரைமிங்குக்காக பாடி வச்ச வரிகள் இல்லைங்க. கோயில் அப்படிங்கிறது ஒரு கட்டடம் மட்டும் இல்லை, மனிதர்கள் கூட்டமாக சமூகமாக வாழ்கிறதுக்கும் தங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் நம்ம முன்னோர்கள் அழகாக பிளான் பண்ணி உருவாக்கின ஒரு உன்னதமான கட்டமைப்பு தான் கோவில்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களுடன் இணைகிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.